லைவ் அப்டேட்டு 3ஆம் புறம் கரண்ட் இப்போ தான் லைவில் போச்சு. தீபக் அப்படிங்கிற கேடு கெட்டவர் வந்து செங்கோலை குச்சி என்று சொன்னது யார் மண்ணா அப்படின்னு சொல்லி கத்துறாருல, அதே மாதிரி தான் கத்திட்டு இருந்தார். அதுக்கு சௌந்தர்யா 3ஆம் புறமோலே வேறு லெவலில் ஒரு பதிலடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டா அவங்கள வந்து கலாய்க்கிறது, அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களே. அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சௌந்தர்யா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் சைடு வந்து போயிடுறாங்க. ஏன்னா அந்த செங்கோல் வந்து காணாமல் போயிடுச்சு இல்லையா, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க. அப்போ போனோன்னா ஜெஃப்ரிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ ஆண்கள் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரிமா தேசம் வந்து சிறந்த தேசம், ராஜா ரணகேசரி வந்து சிறந்த அரசர், அவருக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு பக்கத்தில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 8-9 மணி ஆகிப்போச்சு இல்லையா, அவங்களுக்கு எத்தனை மணின்னு தெரில. கிட்டத்தட்ட அரை நாளாக வந்து அந்த ஆண்களின் சைடே இருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து அந்த 3ஆவது வார்த்தையை சொல்ல மாட்டேன், நான் தலை வணங்க மாட்டேன், நான் ராணி வந்து சாச்சனாதேவிக்கு மட்டும் தான் தலை வணங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ மஞ்சரி வந்து உள்ளே வர்றாங்க. இந்த மாதிரி அரை நாளாச்சு பண்ணிப்பேன், அங்கேயே உட்காந்துருக்க முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எகத்தாளமாக பேசுகிறாங்க. உடனே அங்கே இருக்க தீபக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3ஆவது லைனை வந்து அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் ராஜாவுக்கு தலைவானுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இது பண்ணுறாரு. அப்போ இடையில வந்து சௌந்தர்யா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, போங்க நீ வந்து 2 சொல்லிட்டாவது போ அப்படின்னு சொல்லி தீபக்கு ஜெஃப்ரி வந்து சொல்லும்போது சௌந்தர்யான்றாங்க, இந்த மாதிரி எங்கள் ராணியோட குச்சி காணாமல் போச்சு, அந்த குச்சியை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க, அப்போ தான் நான் போவேன் அப்படிங்கிறாங்க. அதை செங்கோலுக்காக அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா குச்சின்ட்டாங்க. அதான் அவங்களுக்கு வந்து தெரியாமல் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கன்னடாக்காரங்க இல்லையா, அதனால் தமிழ் நல்லா பேசுவாங்க. ஆனால் ஒரு சில இதுக்கு வந்து இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சொல்லிடுவாங்களா, சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமாக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவங்க குச்சின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி மஞ்சூரிட்ட பேசும்போது குச்சின்ட்டாங்க, உங்களால் தான் குச்சின்ட்டாங்க, மன்னா பாருங்கள் குச்சி என்று அழைக்கிறார், செங்கோலை குச்சி என்று அழைக்கிறார், இதில் கூட தெரியவில்லை இவரெல்லாம் என்ன ஒரு ஆள் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணிருக்காரு. கடைசி கட்டத்தில் சரி 2 மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கும்போது சௌந்தர்யா வெளியே வந்து 2 சொல்ல போகிறாங்க. திருப்பி என்ன பண்ணுறாரு தீபக் அப்படிங்கிற கேடு கெட்டவர், இவங்களுக்கு வந்து செங்கோலுக்கு குச்சிங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் சௌந்தர்யா பாயிண்டை வந்து பிடிச்சிட்டாங்க. எதுக்கு நான் தெரியாமல் தானே அந்த விஷயம் சொன்னேன், எதுக்கு திருப்பி எதுக்கு சொல்கிறீங்க, நான் தெரியாமல் சொல்கிற விஷயத்த எதுக்கு வேணும்னே திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அப்படியே தீபக் வந்து மூஞ்சி அப்படியே அரண்டு போச்சு. அதுக்கப்புறம் போயா சொல்ல முடியாதியா, அந்த 2 நீ சொன்ன 2யுமே சொல்ல முடியாதுட்டு அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு பணிப்பெண்ணா ஒரு டாஸ்க் கொடுத்து அதை கூட செய்ய மாட்டேங்குது, உங்கள் பெண்களை இப்படி தான், உங்கள் ராணி இப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் வேம்புக்கு கலாச்சிக்கிட்டே இருக்கார். அப்போ தான் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து சொன்னாங்க, அதாவது தீபக் அப்படிங்கிறவர் எந்தளவுக்கு கேடு கெட்டவர் அப்படிங்கிறத உரிச்சு தொங்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வயது வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் வந்து கலாய்க்கிறீங்க, குச்சி என்பதை நான் தெரியாமல் தான் சொன்னேன், அதை வந்து நீங்கள் கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், குச்சி என்று நீங்கள் தானே சொன்னீங்க அப்படிங்கும்போது தெரியாமல் தானே சொன்னேன், திரும்பி அதை சொல்லி கலாய்க்கிறீங்களே, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கலாய்க்கிறது அசிங்கப்படுத்துறதுலாம் உங்களுக்குலாம் வந்து என்ன, நீங்கள்லாம் ஒரு ஆளா, வயது வித்தியாசம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையும் போட்டாங்க. வயசாக இருக்குது, உனக்கு வந்து அறிவு வளரலை அப்படின்னு சொல்லி தீபக்கை வந்து கார் துப்பியிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாருன்னா தீபக் தான். அவங்க தெரியாமல் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க, செங்கோலுக்கு பதிலாக குச்சிங்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு திரும்ப சொல்லி செங்கோல்னு ஒரு வார்த்தை இல்லை, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கலாய்ச்சார்ல, அதுக்கு தான் இப்படி இருக்க அந்த தீபக் அப்படிங்கிறவர் மட்டமாக இருக்காப்புல. ஐயோ கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக சௌந்தர்யா வச்சு கிழிச்சு விட்டாங்க. தெரியாமல் தானே சொன்னாங்க, திருப்பி கலாய்க்கிறியா, உனக்கு அசிங்கமே இல்லையா அப்படின்னே கேட்டாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.